ரைட். ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட குயிக் ரிவிஷன் கிளாஸஸில் நம்ம இருக்கோம். இதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எப்படி சம் கேட்பாங்க, டைரக்ஷன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பிரமாதமாக கற்றுக்க போகிறோம். ரைட்டா? ஸோ கரண்ட்னாலே டிக்யூ பை டிடி தான் இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. டக்குன்னு படிச்சு முடியுங்க. கரண்ட்டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ். ஹர்ஜிதா குட் ஈவினிங். I equal to dq by dt. ரைட் பை கிளாஸ் கவனிச்சுவாங்க. இதில் சம் ஏதாவது கேட்டிருக்காங்களா சார்? கேட்பாங்கம்மா. q equal to 3t square plus 2t plus 1. Find the value of current at t equal to 2 second. q கொடுத்துட்டு டைம் கொடுத்துட்டு i கேட்பாங்க. என்ன சார் பண்ணுறது? இது சம் நம்பர் 1, ரெகுலராக கேட்குற மாடல் தான் இது. 3t square plus 2t plus 1. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. 6t plus 2. 60 plus 2. டைம் ஓடுது 2 செகண்ட். 12 plus 2 14 ஆம்பியர். 14 ஆம்பியர். ஸோ கரண்ட் ஓடுது 14 ஆம்பியர்னு கற்றுக்கணும். ரைட்டா? சரிங்க சார், புரிஞ்சிருச்சு. கியூ கொடுத்துட்டு ஐ கேட்குற சம்மது. கரண்ட் ஸ்கேலாரா வெக்டாராமா? ஸ்கேலார் சார். ஏன் ஸ்கேலாரு? தே டு நாட் ஒபே வெக்டார் லா ஆஃப் அடிஷன். தே டு நாட் ஒபே வெக்டார் லா ஆஃப் அடிஷன். வெக்டார் லா ஆஃப் அடிஷனை ஒபே பண்ணல, அதனால ஸ்கேலார். ஓகே. ரெண்டாவது ஃபார்முலா drift velocity vd. drift velocity e tau by m into r. drift velocity என்ன? எலக்ட்ரான் என்ன வெலாசிட்டியில drift ஆகுதோ, எலக்ட்ரான் என்ன வெலாசிட்டியில drift ஆகுதோ அது drift velocity. எலக்ட்ரான் என்ன வெலாசிட்டியில drift ஆகுதோ அது drift velocity. கரெக்டா? vd drift velocity. ரைட். இதுக்கான ஃபார்முலா இ டவு பை எம் இன்டூ இ. நல்லா கற்றுக்கோங்க. இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ அந்த கான்ஸ்டன்ட்டை தான் நம்ம மியூன்னு சொல்ல போகிறோம். மியூ யாருப்பான்னு கேட்டால் டக்குன்னு உங்களோட பதில் என்ன சார்? மொபிலிட்டி சார். ஸோ மொபிலிட்டி drift velocity acquired per unit electric field. மொபிலிட்டி drift velocity acquired per unit electric field. vd by e. vd by e. drift velocity acquired per unit electric field. mu vd by e. இதோட யூனிட் சொல்லி கொடுங்க சார். drift velocity மீட்டர் பெர் செகண்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு வோல்ட் பெர் மீட்டர் மேலே போயிடும், அதனால மீட்டர் ஸ்கொயர் எஸ் பவர் -1 வி பவர் -1. யூனிட் ஆஃப் மொபிலிட்டியும் உங்க போர்டுக்கு கேட்கக்கூடிய 1 மார்க் கொஷின், அடிக்கடி கேட்குற 1 மார்க் கொஷின். இப்போ லாஸ்ட் இயர் நான் ஒரு கேர்ளுக்கு வந்து என்சிஆர்டி ஹோம் டியூஷன் போயிருந்தேன். அவங்களோட ப்ரீவியஸ் பேப்பர் மட்டும்தான் அவங்க சால்வ் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அப்போ நான் அந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் பேப்பர் சால்வ் பண்ணும் பொழுது நான் சந்திச்ச நிறைய கொஷின் அடிக்கடி சந்தித்தேன். அதில் ஒரு முக்கியமான கொஷின் தான் இந்த கொஷின். யூனிட் ஆஃப் மொபிலிட்டி. யூனிட் ஆஃப் மொபிலிட்டின்னு கேட்டாங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் எஸ் பவர் -1 வி பவர் -1. அப்போ drift velocity என்னன்னு தெரிஞ்சிச்சு, மொபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சிச்சு. drift velocity e tau by m into r. மொபிலிட்டி mu equal to vd by e-ன்னு கற்றுக்கணும். இந்த டேர்ம் தான் மொபிலிட்டி. சரி, மொபிலிட்டி புரிஞ்சிருச்சு. கரண்ட் டென்சிட்டி பற்றி கொஞ்சம் பேசுங்களேன். மூணாவது ஃபார்முலா கரண்ட் டென்சிட்டி. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஞாபகப்படுத்தக்கூடிய கிளாஸ் அது, அதனால கற்றுக்கிட்டே வாங்க. கரண்ட் டென்சிட்டி ஜே. ஒன்றும் இல்லை சார்ஜ் ஃப்ளோஸ் பர் யூனிட் டைம் த்ரூ அண்ட் யூனிட் ஏரியா. சார்ஜ் ஃப்ளோஸ் பர் யூனிட் டைம். சார்ஜ் வந்து எவ்வளோ டைமில் ஃப்ளோ ஆகுது, எவ்வளோ ஏரியாவில் ஃப்ளோ ஆகுதுன்றது தான் கரண்ட் டென்சிட்டி. நல்லா கற்றுக்குங்க. ஏரியா பெருசாக இருந்தால் கரண்ட் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். கரெக்டாக? ஏரியா பெருசாக இருந்தால் கரண்ட் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஏரியா சின்னதாக இருந்தால் கரண்ட் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஒன்றும் இல்லை திருவிழா காலங்களில் நீங்கள் வெளில போகிறீங்க, நேரு ஸ்ட்ரீட் மாதிரி போகிறீங்க அப்படின்னா கும்பல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், உன்னால் வேகமாக நகர முடியாது. அப்போ ஏரியா கம்மியாக இருக்குது, டென்சிட்டி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் ஞாபகம் வச்சுக்கணும். எலக்ட்ரானோட கவுண்ட் கொச்சன்னு இருக்கும். ஸோ ஜே ஈக்குவல் டு ஐ பை ஏ. நல்லா கற்றுக்கோங்க. இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் சொல்லிடுறேன். யாரா சொல்லுங்க, கரண்ட் டென்சிட்டி ஸ்கேலாரா வெக்டாரா? உனக்கு தெரிஞ்சது சொல்லு. வெக்டார் குவான்டிட்டி. ஏன்னா எலக்ட்ரான் எந்த பக்கம் ஃப்ளோ ஆகுதுன்னு பாருங்க, கரண்ட் எந்த பக்கம் போகுதுன்னு பாருங்க. எலக்ட்ரான் எந்த பக்கம் போகுதோ கரண்ட் அதுக்கு அகைன்ஸ்டா போகும். அப்ப கரண்ட் டென்சிட்டி டேக்கன் as perpendicular to the flow of electron.
ஆர் பர்பண்டிகுலர் டு தி ஃப்ளோ ஆஃப் கரண்ட். கரண்ட் எந்த பக்கமாக போகுதோ அதுக்கு அகைன்ஸ்டாக தான் கரண்ட் டென்சிட்டி இருக்கும். அதுக்கு அதாவது கரண்ட் எந்த பக்கமாக, எலக்ட்ரான் எந்த பக்கமாக போகுதோ அதுக்கு அகைன்ஸ்டாக தான் கரண்ட் இருக்கும். இவங்க ரெண்டு பேருக்கும் பர்பண்டிகுலராக தான் யார் இருப்பா, கரண்ட் டென்சிட்டி இருக்கும். மறந்துடாத, கரண்ட் டென்சிட்டி வெக்டார் குவான்டிட்டி. இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்க. இது 1, இது 2, இது 1, இது 2. ஒரே நிமிஷம். இதுல ஏரியா 1, ஏரியா 2. அப்போ இந்த இடம் J1, இந்த இடம் J2. ரிலேஷன் சொல்லுங்க. இப்போ ஆக்சுவலா இங்க ஏரியா 1 கம்மியா இருக்கு ஏரியா 2 விட. இந்த கொஸ்டின் நீங்க ப்ரீவியஸ் ஜேல நீங்க பார்த்துருக்கலாம். ஏரியா 1 லெஸ் தென் ஏரியா 2. அப்ப கரண்ட் டென்சிட்டி J1 கிரேட்டர் தென் J2. J1 கிரேட்டர் தென் J2. கத்துக்கிட்டீங்களா? ஸோ கரண்ட் டென்சிட்டி. ஒரே நிமிஷம். பவன், குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ஹர்ஜித் ஏதாவது மெசேஜ் பண்ணிருந்தாமா? இல்ல சார். ரைட் ரைட். டெலிட் ஆயிருந்ததுக்கா பார்த்தேன். சரி பா, கத்துக்கலாமா? வாங்க வாங்க ஃபாஸ்டா வாங்க. ஸோ கரண்ட் டென்சிட்டி J1 கிரேட்டர் தென் J2. ஏன்னா ஏரியா கம்மியா இருக்கு, A1 கம்மியா இருக்கு. பா இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜேக்கு பதிலாக I/A. ஏ கம்மியா இருந்தா ஜே அதிகமா இருக்கும். மாத்தி சொல்லிடுறீங்களா? ஓகே, இதுதான் கரண்ட் டென்சிட்டி. ஸ்கேலரா வெக்டாரா? கண்டிப்பா இந்த இடம் வெக்டார் குவான்டிட்டி. காரணம் எலக்ட்ரான் ஃப்ளோவுக்கும் கரண்ட் ஃப்ளோவுக்கும் அகெயின்ஸ்டாக தான் கரண்ட், அதாவது பர்பண்டிகுலராக தான் கரண்ட் டென்சிட்டி இருக்கும். இது ஜேன்னா இது இ, இது ஐ. கற்றுக்கிட்டீங்களா? கரண்ட் டென்சிட்டி. அங்கேருந்து நான் போகிற இடம் கரண்ட் ஐக்கு போகிறேன். ஐக்கு பதிலாக டெரிவேஷன்லாம் வேண்டாம், அப்புறமா பார்த்துக்கலாம். NaVdE. கரண்டோட 4வது ஈக்குவேஷன் படிங்க. கரண்டோடது NaVdE. கரண்ட் டென்சிட்டி I = NaVdE. ரைட் சார், புரிஞ்சிருச்சு. இப்போ நம்பர் ஆஃப், அதாவது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அதிகமாக இருந்தால் நமக்கு கரண்ட் அதிகமாக கிடைக்கும். ஏற்கனவே ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு μeன்னு தெரியும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு நிறைய இருந்தால் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி நிறைய இருக்கும். இப்போ உங்களோட மூளை எப்படி யோசிக்கணும்? சார், நீங்கள் பேட்டரியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு நிறைய கொடுத்தீங்கன்னா எலக்ட்ரான் நிறைய ஓடும், வேகமாக ஓடும். அப்போ கரண்ட்டு நிறைய வரும். ஸோ இவ்வளோ விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும். கரண்ட்டும் கரண்ட் டென்சிட்டியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஏன்னா இப்போ தான் படிச்சிங்க ஜேக்கு பதிலாக I/A. இதெல்லாம் நீங்கள் தான் உணரணும். நாங்கள் அங்கங்கே சொல்லி கொடுத்துட்டே போவோம். நீங்கள் இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ண கற்றுக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? போலீஸ் நிறைய பேர் துரத்திட்டு வராங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு வேகமாக துரத்திட்டு வராங்க. திருடனும் வேகமாக ஓடுறான். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி நிறைய ஓடினா கரண்ட் நிறைய வரும், கரண்ட் டென்சிட்டி நிறைய வரும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட், ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் டென்சிட்டி. இது I = NaVdE. இதுலேயே உங்களுக்காக ப்ராப்ளம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ I = NaVdE. E தெரியும், VD தெரியும், A தெரியும். இது யார் சரி? என்னன்னா குழப்பிக்காத. டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பெர் யூனிட் வால்யூம். இங்கே தான் ஒரு சிக்கல் இருக்கு. உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. கேபிட்டல் என்னன்னாலே ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஸ்மால் என்னன்னா நம்பர் டென்சிட்டி. குழப்பிக்காதீங்கப்பா. உங்கள் கொஷின் பேப்பரில் நம்பர் டென்சிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கும், இல்லைன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பெர் யூனிட் வால்யூம்னு இருக்கும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பெர் யூனிட் வால்யூம்னு இருக்கும், இல்லைன்னா நம்பர் டென்சிட்டின்னு இருக்கும். அப்போ Nக்கு பதிலாக N/V யூஸ் பண்ணணும். இன்னும் புத்திசாலித்தனமாக ஏரியா இன்ட்டு லென்த்னு கூட போட தெரியணும் வால்யூம்க்கு பதிலாக. கொஷின் பேப்பரில் டைரெக்டாக ஸ்மால் என் கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. கேபிட்டல் என்ன வியும் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்மால் என் கண்டுபிடிச்சி தான் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். கற்றுக்கிட்டீங்களா? ரைட். ஸோ அங்கேருந்து நம்ம மறுபடியும் ஜேக்கு போகலாம். கரண்ட் டென்சிட்டி ஜேக்கு பதிலாக என்னப்பா ஃபார்முலா? இப்போ I/Aன்னு கற்றுக் கொடுத்தேன். ஐக்கு பதிலாக NaVdE பை ஒரு ஏ போயிடுச்சு. VDக்கு பதிலாக E/m இன்ட்டு ஒரு இ, இங்கே ஒரு இ. உங்களுக்கு புரியுதா? VDக்கு பதிலாக E/m இன்ட்டு ஒரு இ. N E²τ/m இன்ட்டு இ. இது ஜே. ஜேன்னா கரண்ட் டென்சிட்டி. இது ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட். அதனால ஜேக்கு பதிலாக சிக்மா இ. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இட் இஸ் மைக்ராஸ்கோபிக் ஓம்ஸ்லான்னு ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. மைக்ராஸ்கோபிக் ஓம்ஸ்லா, மைக்ராஸ்கோபிக் ஓம்ஸ்லா. ஸோ ஜேக்கு பதிலாக சிக்மா இ. சிக்மா தான் கண்டக்டிவிட்டி. N E²τ/m, N E²τ/m. ரைட்டா? இது
உங்கள் ஸ்கூலில் கண்டிப்பாக கேட்பாங்க. மைக்ராஸ்கோபிக் ஓம்ஸ் லாவை டெரைவ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஜே ஈக்குவல் டு ஐ பை ஆரம்பித்து ஐக்கு பதிலாக என்ஏ விடிஇ போயிட்டு ஏவை கேன்சல் பண்ணுறீங்க. ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா போடுறீங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஜேக்கு பதிலாக சிக்மா இ ரைட்டா. இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு சார் எங்களுக்கு சிக்மா பிடிக்கல, கண்டக்டிவிட்டி ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. அப்போ ஜே ஈக்குவல் டு இ பை ரோ. ஏன் சிக்மாவுக்கு பதிலாக 1/ρ தானே. அப்போ ஜேக்கு பதிலாக சிக்மா இன்னு சொன்னாலும் சரிதான், ஜேக்கு பதிலாக 1/ρ இன்னு சொன்னாலும் சரிதான். நல்லா கத்துக்கிறீங்களா? அர்ஜுன் கூட நீங்க குட் ஈவினிங் சார். ரைட். ஸோ ஜே ஈக்குவல் டு பை இந்த ரெண்டு ஃபார்முலா நல்லா பார்த்துங்க. ப்ராப்ளம் கேட்கலாம். இ கொடுத்துட்டு ரோ கொடுத்துட்டு ஜே கேட்டாங்கன்னா, சிக்மா கொடுத்துட்டு இ கொடுத்துட்டு ஜே கேட்கலாம். கண்டக்டிவிட்டி ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டிவிட்டியோட இன்வர்ஸ் தான் ரெசிஸ்டிவிட்டி, மறந்துடாத, அது உனக்கு நல்லாவே தெரியும் ரைட்டா. திரும்ப ஓம்ஸ் லாக்குள்ள வந்துருங்க. ஐ ஈக்குவல் டு பை இந்த டெரிவேஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்டுக்கும், அதனால போட்டு காட்டுறேன். ஐக்கு பதிலாக என்ஏ விடி, ஆமாம் சார். ஐக்கு பதிலாக என்ஏ, விடிக்கு பதிலாக ஈட்டோ பை எம் இன்ட்டு ஒரு இ, இங்கே ஒரு இ. இப்போ டைம் 7:19. இதே வேகத்தில் ஓடனா கரெக்டாக 8:05 8:10 லெசன் எடுத்துருவேன். ஆனால் நீங்கள் 200% ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னைக்கு ஒரு கிளாஸ் மட்டும். ஏன்னா இதை போயிட்டு வளர்த்திட்டுலாம் உட்காந்துருக்க முடியாது. ஏன்னா உனக்கு படிக்கிற வேலை இருக்குது, நீங்கள் சம் போட்டு பார்க்கணும், அவ்வளோ வேலை இருக்குது. நான் நாளைக்கு எடுக்கிறேன், நாளைக்கு நான் ஏசி போகணும், நாளைக்கு அப்புறம் இஎம்ஐ ஏற்கனவே நேற்று ஒரு கிளாஸ் மிஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு என்னால் பகல்லே ஒரு 5 o'clock பக்கமா யார் வராங்க வரல, ஆலன் பஸ்ஸுங்க இருக்கிற நீங்கள் வாங்க, உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ணிடுறேன், ஒரு ஃபாஸ்ட்டாக ஏதாவது ஒரு லெசன் எடுத்து விட்றேன். அதில் ஒரு 4 கொஷினோ 3 கொஷினோ எக்ஸ்ட்ரா மார்க் எடுக்கிறதுக்கு அது உங்களுக்கு பெரிய உதவி பண்ணும் ரைட்டா. NAE ஸ்கொயர் டவு பை எம் இன்ட்டு இ. இக்கு பதிலாக வி பை எல் எழுதலாமா? எலக்ட்ரிக் ஃபீல்டு அன்னைக்கே சொன்னேன், டிவி பை டிஎக்ஸ்ன்னு சொன்னேன், வி பை டி, அதனால வி பை எல். அப்போ ஐ ஈக்குவல் டு 1/r இன்ட்டு வி. ஒத்துக்கிறியா? ஏன்னா இவன் எல்லாம் கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட்டை நான் 1/rன்னு எழுதுறேன். இதுக்கு முன்னாடி கேட்ட நீட் கொஷின் ஆருக்கு பதிலாக என்னன்னு கேட்பாங்க. ஆருக்கு பதிலாக நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும், மனப்பாடம்லாம் பண்ணக்கூடாது. ml பை NA E ஸ்கொயர் டவ், ml பை NA E ஸ்கொயர் டவ். டவ் ரிலாக்ஸேஷன் டைமு தெரியும். அப்போ இந்த வேல்யூ ஆஃப் ஆரை மட்டும் ஒரு டைம் எழுதி பார்த்து வச்சுக்கோங்க, தேவைப்படும். சம்மெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆருக்கு நியூமரிக்கலாக எவ்வளோ வேல்யூஸு. ஸோ அப்போ வி ஈக்குவல் டு ஐஆர். ஓம்ஸ்லாம் வந்துச்சா? வி ஈக்குவல் டு ஐஆர். இல்லை கிராஃப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐக்கும் விக்கும் கிராஃப் ட்ரா பண்ணால் என்ன ஆகும், விக்கும் ஐக்கும் ட்ரா பண்ணால் என்ன ஆகும். இங்கே பாருங்க, எப்பவுமே கிராஃப் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். நான் ஒரு 3 பாயிண்ட் சொல்ல போகிறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கிட்டே வரும். கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் ஓமிக், அதர் தென் ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்ததுன்னா நான் ஓமிக். நல்லா கற்றுக்க. விக்கும் ஐக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறேன். கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்ததுன்னா ஓமிக், அதர் தென் ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்ததுன்னா நான் ஓமிக். ஓமிக்கா இருந்தா அவன் வேற யாரும் இல்லை, அவன் தான் கண்டக்டர். நான் ஓமிக்கா இருந்தா அவனும் வேற யாரும் இல்லை, செமிகண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். ஓமிக் கண்டக்டர், நான் ஓமிக் செமிகண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர். நல்லா கத்துக்கிட்டீங்களா? கண்டக்டர்னா விஐ கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். செமிகண்டக்டர் இன்சுலேட்டருக்கு நான் ஓமிக்கு, ஏன்னா அது ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணாது, சொல் பேச்சு கேட்காது. ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணாததுனால அது நான் ஓமிக்குன்னு கத்துக்கணும். நான் ஓமிக்கு சரி, புரிஞ்சிடுச்சு. அதே மாதிரி ஸ்லோப் எடுக்க கத்துக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ்ல வி, கவனமா கவனி, எக்ஸ்ல வி இருந்தா இங்க டெல் ஐ பை டெல் வி. ஒத்துக்கிறியா? அப்ப ஸ்லோப்னாலே பிசிக்ஸ்ல உங்களுக்கு தெரியும், டான் தீட்டா டெல் ஐ பை டெல் வி. உங்களுக்கு தெரியும் விக்கு பதிலாக ஐஆர், ஆருக்கு பதிலாக வி பை ஐ. அப்போ இங்கே திரும்பி இருக்கிறதுனால 1/r. கரெக்டா? அப்போ உங்கள்கிட்ட கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, விஐ கிராஃபா இருந்தா ஸ்லோப்பு 1/r. இதில் ஓம்ஸ்லால கிராஃப் வந்தாலே டக்குன்னு போய் முடிவெடுத்து சாம போட்டுறாத, எக்ஸ்ல யார் இருக்கா ஒய்ல யார் இருக்கான்னு பாரு. நான் இப்போ உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது எக்ஸ்ல வி, ஒய்ல ஐ. அதே கிராஃப் மாற்றி சொல்றாங்க சார், ஐவி கிராஃப் போடுறாங்க, ஐவி கிராஃப் எழுதுறாங்க. அப்போ கிராஃப் ட்ரா பண்ணும் பொழுது டெல் வி பை டெல் ஐ. அப்போ ஸ்லோப் எடுங்க,
tan theta del v by del I v by I rன்னு தெரியும். அப்ப slope of IV graph resistance slope of VI graph 1 by r. நான் சொல்றது இது x இது y ன்னு அர்த்தம். கத்துக்கிட்டீங்களா? தப்பு பண்ண மாட்டீங்களா? அப்ப ஸ்லோப் எடுக்கிறதுல கவனமா இருக்கணும். IV கிராஃப்க்கு எடுக்கிறோமா VI கிராஃப்க்கு எடுக்கிறோமான்னு பார்க்கணும். சரி, இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. ஓம்ஸ்லா ஸ்ட்ரெயிட் லைனா இருந்தா ஓமிக் சொன்னீங்க, அதர் தென் ஸ்ட்ரெயிட் லைனா இருந்தா நான் ஓமிக் சொல்லிட்டீங்க. இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போங்க. டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும், ரெசிஸ்டிவிட்டியும் அதிகமாகும். அப்படின்னா இதுக்கு பேரு பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். முதல்ல இது படிங்க. 2022, 23, 21 3 வருஷமும் நீட் கொஷின் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில இருந்து இதே கொஷின் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் வேற மாற்றி கேட்டிருப்பாங்க. ஆனால் கான்செப்ட் ஐடியா எல்லாம் ஒன்று தான். டெம்பரேச்சர் அதிகமாகும் பொழுது ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும், அதனால ரெசிஸ்டிவிட்டியும் அதிகமாகும். இதுக்கு பேரு பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் விச் மீன் பாசிட்டிவ் ஆல்ஃபா. அப்படி இருந்தால் அது யார் தெரியுமா? கண்டக்டர். அப்போ கண்டக்டரோட டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டோட சைன் சொல்லுங்கடா. சார் பாசிட்டிவ் சார். டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸும் குறையும், ரெசிஸ்டிவிட்டியும் குறையும். இது யார் பாது? சார் நெகட்டிவ் ஆல்ஃபா சார். நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். யாருக்கெல்லாம் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னு தெரியுமா? செமிகண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும். ஒரு படம் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே வாங்க. செமிகண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் என்ன இருக்கும்? இங்க நெகட்டிவ் ஆல்ஃபாவா இருக்கும். செமிகண்டக்டர் இன்சுலேட்டர் நெகட்டிவ் ஆல்ஃபா. கற்றுக்கிட்டீங்களா? ரைட். ஸோ இந்த பேஜை நல்லா படிச்சுக்கோ. ஓமிக் நான் ஓமிக்கை படிச்சுக்கோ. வழக்கம் போல தான் இவனுங்க 2 பேரும் நான் ஓமிக்கு, இவன் ஓமிக்கு. கண்டக்டர்னாலே ஓமிக்னாலே பாசிட்டிவ் ஆல்ஃபா. செமிகண்டக்டர் இன்சுலேட்டர் நான் ஓமிக்கு, நெகட்டிவ் ஆல்ஃபா. நல்லா படிச்சிங்களா? ரைட். அடுத்தது சார் அங்கிருந்து நம்ம எங்க போறோம்? ரெசிஸ்டிவிட்டிக்கு போறோம். இவன் தான் ரெசிஸ்டிவிட்டி. சரி, எங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு குழப்பம் இருக்கு. ஆர்னா ரெசிஸ்டன்ஸ், ரோன்னா ரெசிஸ்டிவிட்டி. 2 பேருக்கும் இல்ல 2 பேரும் ஒன்னா இல்ல வேற வேறையா? எங்களுக்கு அது தெரிஞ்சாகணும். ரெசிஸ்டிவிட்டியும் ரெசிஸ்டன்ஸும் ஒன்னா வேற வேறையா? பொதுவா ஒரு ரூம் ஃபுல்லா இருக்கிற எல்லாருக்கும் சொன்னா அது ரெசிஸ்டிவிட்டி. அதுல ஒரு ஆளுக்கு மட்டும் சாரி ரூம் ஃபுல்லா சொன்னா ரெசிஸ்டன்ஸ், அதுல ஒரு ஆளுக்கு மட்டும் சொன்னா ரெசிஸ்டிவிட்டி. இல்ல புரியல சார். இங்க பாருங்களேன், ஒரு கண்டக்டரோட லென்த் வந்து L, ஏரியா வந்து A. உங்களுக்கு நல்லா தெரியும், லென்த் அதிகமானா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும், ஏரியா அதிகமானா ரெசிஸ்டன்ஸ் குறையும். காரணம் லென்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ஏரியா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். லென்த் அதிகமாக அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும், ஏரியா அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் குறையும். R is proportional to L by A. R வேணும்னா சம் கான்ஸ்டன்ட் இன்டு L by A. அந்த கான்ஸ்டன்ட் வேற யாரும் இல்லை, அவன் தான் ரோ. இப்போ ரோக்கு பதிலா RA by L. எப்பெல்லாம் ரெசிஸ்டிவிட்டி கேட்குறாங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் வரணும். ரெசிஸ்டிவிட்டி RA by L. A ஏரியா ஆஃப் த கண்டக்டர், L லென்த் ஆஃப் த கண்டக்டர், R be the resistance. இப்போ சொல்லுங்க சார், பெர் யூனிட் லென்த் பெர் யூனிட் ஏரியாவுக்கு சொன்னா அது ரெசிஸ்டிவிட்டி. ஒன்றும் இல்லை, ஒரு சாக்லேட் பாக்கெட்டு, அதில் 10 குட்டி குட்டி பாக்கெட் இருக்கு. 10 பாக்கெட்டோட விலை தான் ரெசிஸ்டன்ஸ் 100 ரூபாய். ஒரு பாக்கெட்டோட விலை 10 ரூபாய். அப்படின்னா உனக்கு புரிஞ்சது, பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் லென்த்துக்கு சொன்னா ரெசிஸ்டிவிட்டி, பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் லென்த்துக்கு சொன்னா ரெசிஸ்டிவிட்டி, ஒரு ஆளுக்கு மட்டும் சொன்னா ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த கண்டக்டர் when current flows through it, எங்க பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் லென்த் ஆஃப் த கண்டக்டர். எல்லாத்துக்கும் சேர்த்து சொன்னா ரெசிஸ்டன்ஸ், குழப்பிக்காது. 10 சாக்லேட்டோட விலையும் சேர்த்து சொன்னா ரெசிஸ்டன்ஸ், அதுல ஒரு ஆளுக்கு மட்டும் சொன்னா ரெசிஸ்டிவிட்டி. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? ரகசியம்லாம் இல்லை, ஓம் மீட்டர் ஸ்கொயர் பை மீட்டர் ஓம் மீட்டரா. அப்ப யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ஓம் மீட்டர். என்னதான் இப்ப உங்களுக்கு குழப்பற மாதிரி ஒரு சின்ன கேள்வி கேட்பாங்க. என்ன பாருங்க எல்லாரும், ரெசிஸ்டிவிட்டி RA by L.
நம்மளோட மூளை எப்படி யோசிக்கும்? ரோவும் ஏவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், எல்லும் ரோவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், இப்படி யோசிக்கும். அவன் கொஸ்டின் என்ன பண்ணுவான்? ஏரியா இஸ் இன்க்ரீசஸ் 2 times அப்படின்னு சொல்லிடுவான். நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப புத்தாலித்தனமா, ஓ ஏரியா 2 டைம் அதிகமாகுது, அதனால ரெசிஸ்டிவிட்டி 2 டைம் அதிகமாகுதுன்னு யோசிப்போம். ஏரியா அதிகமானா லென்த் குறையும் தானே? ஏன்னா இங்க பாரு, ஒரு கண்டக்டர் இருக்குப்ப, இந்த கண்டக்டரை பிடிச்சி 2 பக்கமும் இழுங்களேன், ஒரு ரப்பர் பேண்டை பிடிச்சி இழுங்களேன், அப்ப இதோட ஏரியா என்ன ஆகுது? குறையுது இல்ல? இது எவ்வளவு அதிகமாகுதோ இது அவ்வளவு குறைஞ்சிரும். அதனால மாறவே மாறாது. இது 10 ரூபாய் அதிகமாகுதுன்னா இது 10 ரூபாய் குறைஞ்சிரும். கேன்சல் அதே அளவு தான் இருக்கும். அப்ப என்னதான் சார் சொல்ல வரீங்க? ஏரியா இன்க்ரீஸ் ஆனாலோ டிக்ரீஸ் ஆனாலோ, லென்த் இன்க்ரீஸ் ஆனாலோ டிக்ரீஸ் ஆனாலோ சொல்லவா, ரெசிஸ்டிவிட்டி மாறாது. ரெசிஸ்டிவிட்டி கான்ஸ்டன்ட். அப்ப ரெசிஸ்டிவிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜாமெட்ரி. ரெசிஸ்டிவிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜாமெட்ரினா அதோட ஸ்ட்ரக்சர், அதோட லென்த், ஏரியா, இதெல்லாம் பத்தி சொல்றது தான் ரெசிஸ்டிவிட்டி, ஜாமெட்ரி. அப்ப ரெசிஸ்டிவிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜாமெட்ரி பட் டிபெண்ட்ஸ் நேச்சர். சார் புரியல. இப்ப காப்பர் இருக்கு, காப்பரோட ரெசிஸ்டிவிட்டி 10 ரூபா, காப்பரை தூக்கி போட்டு அயன் எடுக்கிறேன் 20 ரூபாய். அப்ப காப்பரை தூக்கிட்டு அயன் வச்சா ரெசிஸ்டிவிட்டி மாறுது இல்ல? அதாவது மெட்டீரியலை மாத்துனீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி மாறும். ஒரே மெட்டீரியல், இப்ப அவன் உன்னை எப்படி ஏமாத்துவான்? காப்பர் லென்த் இஸ் இன்க்ரீசஸ் ட்வைஸ், ஏரியா இஸ் டிக்ரீசஸ் ட்வைஸ், ஏதோ ஒன்று கொடுத்துட்டு ஃபைண்ட் த நியூ ரெசிஸ்டிவிட்டி. மாறவே மாறாது. ஏன்னா ஏரியா சேஞ்ச் ஆகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி லென்த் சேஞ்ச் ஆயிடும். அப்ப ரெசிஸ்டிவிட்டி மாறாது. பட் மெட்டீரியலையே மாத்தனா ரெசிஸ்டிவிட்டி மாறும். அப்ப ரெசிஸ்டிவிட்டி சேம் ஃபார் சேம் மெட்டீரியல். இந்த வார்த்தை எல்லாரும் எழுதிக்கோங்க. ரெசிஸ்டிவிட்டி இஸ் சேம் ஃபார் சேம் மெட்டீரியல். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. காப்பரா இருந்தா நீ அதை கசக்கு, அதை லென்த்தா கொண்டு போ, அதை கத்தி எடுத்து வெட்டு, இல்ல சுத்தியால போட்டு அடி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ரெசிஸ்டிவிட்டி மாறாது. பட் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். இந்த ஒரு வார்த்தையில உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். மெட்டீரியலை மாத்தனா ரெசிஸ்டிவிட்டி மாறும். ஒரே மெட்டீரியலா இருந்தா ரெசிஸ்டிவிட்டி மாறாது. ஒரு இம்பார்ட்டன்ட் கால், ஒரு ஜஸ்ட் ஒரே நிமிஷம் சார். எஸ் சார் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சார். எஸ் சார், சும்மா அனுப்பி பாருங்க சார், நான் பார்க்குறேன். அது நல்லா இருந்ததுன்னா நான் ஆப்பில் போட்டு விட்டுறேன் சார். கண்டிப்பாக தேங்க்யூ சார். நான் கிளாஸ் முடிச்சுட்டு திருப்பி கூப்பிட்றேன் சார். அவ்வளோ. பை சார். ரைட் பா, உங்களுக்கு ஒரு 45 கொஷின் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லெவல் 2 கொஷின் வந்து டைப் பண்ண சொல்லியிருந்தேன். டைப் பண்ணிட்டாங்க. இதோ கொஞ்ச நேரத்தில் வந்துடும். குரூப்பில் போட்டு விடுறேன். நீங்கள் ஹர்ஜிதா, ரிஷிகா, சிவசக்தி, அர்ஜுன் எக்ஸாம் போகிறீங்களா, ஒரு டைம் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை நம்ம ஆப்பில் கூட போட்டு வரேன். பவன், ஹரி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி 3 பேப்பர் போட்டேன். நீங்கள் எழுதுனீங்களான்னு தெரியல, நான் செக் பண்ணல. ரைட்டா? ஸோ அதனால் அதையும் எழுதிப்பாரு. அதுக்காக தான் கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே சரி, டக்குன்னு கிளாஸ் போயிடலாம். ரெசிஸ்டிவிட்டி சேம் ஃபார் சேம் மெட்டீரியல், டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். சரி, கற்றுக்கிட்டோம் சார். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், வரப்போகிற 5 நிமிஷம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லென்த் இன்க்ரீஸ் ஆகுது, ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது, ரெசிஸ்டிவிட்டி மாறலன்னு சொன்னீங்க. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் மாறும்ல, ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் இல்லை, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா இல்லை. இப்போ நான் ஒரு 3 ஃபார்முலா சொல்லித்தரேன், சிம்பிள் ட்ரிக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க, length is increases n times. Length is increases n times. Find the new resistance. இப்போ ஏற்கனவே லென்த் வந்து L, இப்போ 2 டைம்ஸ் அதிகமாகுது, 3 டைம்ஸ் அதிகமாகுது, 4 டைம்ஸ் அதிகமாகுது. அப்படி இருந்தால் நியூ ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும் நான் சொல்லவா? நியூ ரெசிஸ்டன்ஸு ஆர் டேஷ்னு எடுத்துக்கணும், n²R. ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். இது எப்படி வந்ததுன்னா இப்போ யோசிச்சுட்டு இருக்காது. லென்த்து n டைம் இன்க்ரீஸ் ஆனா நியூ ரெசிஸ்டன்ஸ் n² ஆகும். சார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. லென்த் இஸ் இன்க்ரீசஸ் பை 2 டைம்ஸ். ஏற்கனவே லென்த் வந்து 10 சென்டிமீட்டர், இப்போ அது 20 சென்டிமீட்டரா மாறிடுச்சு.
இப்போ ரெசிஸ்டிவிட்டி நியூ ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும் 4R மாறிடும் பாருங்க. ஏற்கனவே ஆரோட வேல்யூ 10 ஓம், இப்போ ஆரோட வேல்யூ 40 ஓம். இவ்வளவுதான் சம்மி. அப்படியே இது மேனுவலா போட்டா பெருசா போடணும். ரெசிஸ்டன்ஸ் R dash equal to n square. அப்ப length of the wire increases n times. R dash equal to n square R. கத்துக்கிட்டீங்களா? இந்த ஃபார்முலா அப்படி படிச்சவங்க. ஏதாவது டவுட்னா இது எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ரிட்டன் நோட்ஸ் பாரு. அடுத்தது ஏரியா as increases n times. ஏரியா n டைம் அதிகமான நியூ ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? R dash equal to நல்லா கத்துக்கோங்க R by n square. இங்க மட்டும் ஏன் சார் பை போட்டிருக்கீங்க? ஏன்னா உனக்கே தெரியும் R is proportional to 1 by ஏரியா தானே. அப்ப இது அதிகமானது குறையணும்ல, அதுக்காக தான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். R dash equal to R by n square. R dash equal to R by n square. சார் ஒருவேளை ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆனா ரேடியஸஸ் இன்க்ரீசஸ் n டைம்ஸ் இப்படி இருந்தா என்ன சார் பண்றது? இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க. R by n power 4. இந்த 3 ஃபார்முலால இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन கேட்பாங்க. தாராளமா படிச்சு வச்சுக்கிறது நல்லது. லென்த் 2 டைம் அதிகமாகுது, ஏரியா 2 டைம் அதிகமாகுதுன்னா என்ன சார் ஆகும்? R by 4 ஆகும் சார். இப்போ R by 4 அளவு ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஏன்? ஏரியாவும் ரெசிஸ்டன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரேடியஸ் இன்க்ரீசஸ் 2 டைம்ஸ், நியூ ரெசிஸ்டன்ஸ் R by 16. ஏன்னா உனக்கே தெரியும் ஏரியாக்குள்ளார தான் πr ஸ்கொயர் மறைஞ்சிருக்கு, R மறைஞ்சிருக்கு. அப்ப R by 16 டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகும். காரணம் இதுவுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கத்துக்கிட்டீங்களா? இந்த 3 ஃபார்முலா படிச்சுக்கோங்க. R dash equal to n square R, R dash equal to R by n square, R dash equal to R by n power 4. ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி கேட்குற சம்மெல்லாம் இந்த ஃபார்முலால போட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். நான் ஆகாஷ்ல இருந்து 2 சம் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணி வரேன், ப்ராக்டிஸ் பண்ணிக்கும். அவங்க லென்த் கொடுத்துருப்பாங்க, ஏரியா கொடுத்துருப்பாங்க. கத்துக்கிட்டீங்களா? ஓகே, இதெல்லாம் புரிஞ்சிடுச்சு. நேரம் அங்கேருந்து போறது ரெசிஸ்டன்ஸோட சீரிஸ் அண்ட் பேரலல். ஏதாவது டவுட்னா ஸ்டாப் பண்ணிடுங்க, திரும்ப கேட்டுக்கோங்க. சீரிஸ் அண்ட் பேரலல் RSக்கு பதிலாக R1 plus R2 plus R3, பேரலலுக்கு பதிலாக 1 by RP, 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. நியூ RS ரெசிப்ரோக்கல் R1 plus R2 plus R3, 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. எல்லாமே சேமா இருந்தா அன்னைக்கு சொன்ன மாதிரி என்ன? எல்லாமே சேமா இருந்தா RP equal to R by N. RP equal to R by N. இங்க NR. இது சீரீஸ்ல NR, parallel R by N. All the resistance are same. சரி, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். டெரிவேஷன்லாம் நல்லாவே படிச்சிருக்கோம், 10th படிச்சிருக்கோம். எனக்கு சீரீஸ் அண்ட் பேரலல் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. அன்னைக்கு சொன்னது தான். ஒரு ரெசிஸ்டாரும் இன்னொரு ரெசிஸ்டாரும் இங்க ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்க இருந்து போற கரண்ட் I. அப்ப இது ஒரு R, இது ஒரு R. இரண்டு என்னங்க சார் காம்பினேஷன்? அன்னைக்கு சார்ஜ் சேமு சீரீஸ், இன்னைக்கு கரண்ட் சேமு சீரீஸ். V சேமு பேரலல், அதாவது பொட்டென்ஷியல் சேமா இருந்தா பேரலல். இங்க பாருங்க, இது ரெண்டு பெண்டு. பெண்டுனா என்ன மாறாது? கரண்ட் மாறாது. அதனால இதோட ஆன்சர் R1 plus R2 2R. பார்த்தாலே தெரியுது ரெண்டும் சீரீஸ் காம்பினேஷன். நீ நினைச்சிட்டு இருக்க இதுதான் சீரீஸ்னு நினைச்சிட்டு இருக்க, ரைட்டா? இப்ப இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னா நீ உடனே இது ரெண்டு பேரலல், இது ரெண்டு பேரலல் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. ஒரு பேட்டரியில இருந்து தான் போகுது. அப்ப R1 R2 R3 R4 R5 எல்லாமே சீரீஸ், ஆன்சர் 5R. பாருங்க, எல்லாமே பெண்டு. கரண்ட் திரும்புமே தவிர மாறாது. ஜங்ஷன் கிடையாது, ஜஸ்ட் பெண்டு. பெண்டு பெண்டில் ஐ கரண்ட் தான் வரும், ஐ கரண்ட் தான் வரும், ஐ கரண்ட் தான் வரும். அதனால சீரீஸ் காம்பினேஷன், அதனால 5Rன்னு கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது நேற்று சொன்ன மாதிரி குட்டி குட்டி சம்ம ஃபாஸ்டா போட்டு போறேன், கேர்ஃபுல்லா கவனி. எல்லா வருஷமும் ரெசிஸ்டாரோட சீரீஸ் அண்ட் பேரலல். இப்போ 2025 நீட்லயும் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. பசங்களாம் ஈஸியா சால்வ் பண்ணிட்டு வந்தாங்க, ரைட்? ஸோ கவலையே படாது. கொஞ்சம் அடுத்த லெவல் சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணனா இந்த வருஷம் நீட் அண்ட் ஜேயும் நமக்கு பிரமாதமா இருக்கும். கொஞ்சம் வேலை செய்யுங்களேன். ஸோ இந்த சமயம் எப்படி தான் சால்வ் பண்றது? எல்லாமே ஆர் 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 ஆர். வழக்கம் போல சொன்னதுதான். இந்த ஜங்ஷனுக்கு அப்புறம் இவங்க 3 பேரும் சீரீஸ். R plus R plus R 3R 3R. அந்த 3Rம் இந்த ஆரும் பாருங்க, 3Rம் 3R இங்க இருக்கு, R இங்க இருக்கு. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி 3R போட்டுவிட்டோம் இல்லையா? 3R வந்து இது எங்க இருக்கோ அதுக்கு நேரா தான் போட்டுக்கணும். 3R 3Rம் Rம் பேரலல்.
அப்போ 1/3r ப்ளஸ் 1/r சால்வ் பண்ணிங்கன்னா 3r 1 + 3 4/3r 3r/4ன்னு கற்றுக்கணும். ஓகே, இது எல்லாம் சால்வ் பண்ணிட்டேன். 3r/4 மறுபடியும் டயக்ராமை ரீட்ரா பண்ணிக்கலாம். இங்கேருந்து நம்ம ஒரு r ஒரு 3r/4 எல்லாமே சீரீஸ். அப்போ r + r + 3r/4 4 4 8 11 11r/4. இந்த கொஸ்டினோடது 11r/4 கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்குமா? ஸோ சீரீஸ் காம்பினேஷன் r1 + r2 + r3, parallel காம்பினேஷன் 1/r1 1/r2 1/r3. நேற்று பார்த்த கெப்பாசிட்டர் சீரீஸ் 1/cs = 1/c1 + 1/c2 + 1/c3, parallel CP = C1 + C2 + C3. நல்லா கற்றுக்கிட்டீங்களா? இப்போ ஓகே, சரி, இது முடிஞ்சிருச்சு. இந்த கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல் கற்றுக் கொடுத்துருப்போங்களேன். ஒரு ரெசிஸ்டார் ஒரு ரெசிஸ்டார் ஒரு ரெசிஸ்டார், இது மூணு என்னப்பா காம்பினேஷன்? சார் பார்த்தாலே தெரியுது, மூணு சீரீஸ். இங்கேருந்து இங்கே ஒரு வயரு, இங்கேருந்து இங்கே ஒரு வயரு. இதுக்கு பேர் தான் கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல்னு நேற்றே கற்றுக் கொடுத்தேன். கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல்னா இந்த வயர்ல இந்த பாயிண்ட்ல நீங்க ஏன்னு எடுத்தீங்கன்னா அந்த வயர் எங்க போய் ஜாயின் ஆகுதோ அந்த பாயிண்ட் ஏ தான். இந்த இடம் பின்னா கண்டிப்பா இந்த இடமும் பி தான். அப்போ 1 2 பேர் கொடுத்துக்கோ, 3 பேர் கொடுத்துக்கோ. ஏல இருந்து பி ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டார், அடுத்த ஏல இருந்து பி செகண்ட் ரெசிஸ்டார், ஏல இருந்து பி தேர்ட் ரெசிஸ்டார். இப்போ இதான் ஐடியா. இது மூணும் parallel காம்பினேஷன். இதை பார்த்தா ஏதோ மாதிரி இருக்கும், சீரியஸா பேரலாலும் தெரியாதுன்ட்டு. ஆனா நீங்க தான் யோசிக்கணும், ஒரு வயரால ஒரு பாயிண்ட்டையும் இன்னொரு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட், சேம் பாயிண்ட். ஏல இருந்து பி, ஏல இருந்து பி, ஏல இருந்து பி, ஆர் ஆர் ஆர். ரைட்டா? இதுல சப்போஸ் இந்த 3 ரெசிஸ்டாருக்கு பதிலா 5 ரெசிஸ்டாரா வந்துச்சுன்னா அதுக்கு பேரு கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோனு. நீ பாருங்க பாருங்க பாருங்க, ஒரு ரெசிஸ்டார், இன்னொரு ரெசிஸ்டார், இன்னொரு ரெசிஸ்டார், இன்னொரு ரெசிஸ்டார், இன்னொரு ரெசிஸ்டார். இந்த மாதிரி பார்த்தாலே நேற்றே சொல்லி கொடுத்தேன் லாஸ்ட் கிளாஸ்லேயே, கப்பாசிட்டன்ஸ்லேயே 5 பார்த்துட்டாலே அதுக்கு பேர் யாரு தான்? வீட்ஸ்டோன் தான். அப்போ இந்த ரெசிஸ்டார் ஆர், அதாவது இந்த இடம் பின்னு எடுத்துக்கணும். இந்த ரெசிஸ்டார் ஆர், இந்த இடம் கியூன்னு எடுத்துக்கணும். இந்த ரெசிஸ்டார் ஆர், இது ஒரு ஆர், இது எஸ், இது ஒரு ஆர். வேணா பேர் கொடுத்துக்கோ. இது 4Rன்னு எடுத்துக்கோ, இது 2Rன்னு எடுத்துக்கோ. இது 8Rன்னு எடுத்துக்கோ, இதை 4Rன்னு எடுத்துக்கோ. இது ஆர்ன்னு எடுத்துக்கோங்களேன். எப்பவுமே நீங்க இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுல ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பி, ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டன்ஸ் பி. அப்படியே நீங்க கீழே இறங்கணும் கியூ, பி கியூ. அப்புறம் மேல போகணும் ஆர், அப்படியே சைட்ல இறங்கணும் எஸ். நம்பரையோ அந்த இடத்தையும் நீங்க மாற்றக்கூடாது. ஒருவேளை P/Qவும் R/Sம் ஈக்குவலா இருந்தா இது கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன். அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் செத்து போயிடும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் செத்து போயிடும் என்ன ஆகும்? மீதி இருக்கிறத மட்டும் பார்த்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாருங்க, இது பார்த்தாலே இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். ஸோ இங்க இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது, இங்க இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது, நடுவில் கேப் ஆயிடுச்சு. இப்போ நடுவில் செத்து போயிடுச்சா? இப்போ பார்த்தாலே இந்த 4Rம் 2Rம் சீரீஸ், 8Rம் 4Rம் சீரீஸ். அப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா 6R, இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா 12R. தென் இவங்க ரெண்டு பேரும் பேரலல். ஏன் பேரலல்? இந்த ஜங்ஷனும் இந்த ஜங்ஷனும் அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட் பேரலல். அப்போ 1/6R 1/12R. இந்த இடம் 12R, 2 + 1 3/12R. திருப்பி போட்டிங்கன்னா 4R. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் ஆன்சர் 4R வந்துடும். ரைட்டா? பை எப்பவுமே இந்த மாதிரி 6 12 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 6 12 இருக்குன்னா கண்டிப்பா, இல்லை 4 8 இருக்குன்னா, இல்லை 2 4 இருக்குன்னா, அந்த மாதிரி எல்சிஎம் எடுக்கும்போது கண்டிப்பா பெரிய 3 அங்க இருக்கிற பெரிய நம்பர் அதான் ஆன்சரா இருக்கும். நான் சொல்றது புரியுதா? டக்குன்னு சால்வ் பண்ணிக்கலாம். 1/6R + 1/12R சால்வ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது 3/12R தான் இருக்கும். இப்போ இங்க பாருங்களேன், 1/4 1/2. இப்போ என்ன பாரு, 4 1 + 2 3/4. இப்போ இந்த மாதிரி டபுள் நம்பரா இருந்தா 2 4 6 12 4 8 இந்த மாதிரி டபுள் நம்பரா இருந்தா அதுல இருக்கிற பெரிய நம்பர், அதோட ஆன்சர் மேல 3 பெரிய நம்பர். இப்போ அது வந்து 3/12R. அப்ப நம்ம திரும்ப மறுபடியும் என்ன பண்ணிக்கணும்? ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணும். நான் சொல்றது புரியுதா? டினாமினேட்டர் தான் R இருக்கும், 3/4R. அப்ப சால்வ் பண்ணா மறுபடியும் 4R/3 நமக்கு கிடைக்கும்.
அப்ப இதே மாதிரி டபுள் நம்பர் வந்தா நீங்க என்ன பண்ணிக்கணும், 3 அங்க இருக்கிற பெரிய ரெசிஸ்டன்ஸ். அப்படியே இல்லை சார் இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் ஒரு விஷயமா நாங்க சால்வ் பண்ணியே பாத்துக்கிறோம்னாலும் பாத்துக்கலாம் தாராளமா. பட் டக்குன்னு சால்வ் பண்ணோம்னா ஒரு டபுள் த நம்பரா இருந்ததுன்னா 3 அங்க இருக்கிற பெரிய நம்பர், 3 அங்க இருக்கிற பெரிய நம்பர். ரைட்டா? ரைட். இது முடிச்சதுக்கு அப்புறம் கான்செப்ட் ஆஃப் வீட்ரோன் எல்லாரும் சால்வ் பண்ணிடுவீங்களா? இல்லை நான் ஒரே ஒரு சம் சொல்லித்தரேன் ஃபாஸ்டா பர். ஸோ ஒரு ரெசிஸ்டார், இன்னொரு ரெசிஸ்டார், இன்னொரு ரெசிஸ்டார். ஸோ இந்த மாதிரி 5 ரெசிஸ்டார் இருக்கு. இங்கே 9R, 3R, இங்கே 6R, இங்கே 2R. பார்த்தாலே தெரியுது 9/3, 3, 6/2, 3. அப்போ இது வேலை செய்யாது. கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன்ஸ் 9 + 3 12R, 6 + 2 8R. ரைட்டா? இதுக்கெல்லாம் அந்த மாதிரி போட முடியாது, டபுளாக இருந்தால் தான் அந்த மாதிரி போடலாம். ஸோ பேரலல் 1/12R, 1/8R. சால்வ் பண்ணால் 24R எடுத்துக்கலாமா? அப்போ 2 + 3, அப்போ 24R/5 தான் ஆன்சரு. 24R/5ன்னு கவனமாக கற்றுக்கணும். கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோனை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. வரப்போகிற டெஸ்ட்டில் கண்டிப்பாக கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன் இருக்கும். ரைட்டா? ஏரின் குட் ஈவினிங் மேம். ஏரின் சவுண்ட் செக் பண்ணி. ரைட் பை. அடுத்தது பை இதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டாரோட சீரீஸ் அண்ட் பேரலல் கொஞ்சம் நல்லா படிச்சிங்க. கிர்ச்சாஃப் லா ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்துறேன். கிர்ச்சாஃப் லால கண்டிப்பாக சம் வரும், அதையும் பார்த்துக்கோ. கடன் பார்த்துருமா? கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லா, கிர்ச்சாஃபோட செகண்ட் லா. சார் சொல்ல சார் இது நாட் ஈக்குவலா வந்தா என்ன பண்ணுங்க சார்? எது P/Q R/S நாட் ஈக்குவலா வீட்ஸ்டோனே கொடுக்க மாட்டாங்க. இல்ல சார், வீட்ஸ்டோன் கண்டிஷன் இல்லாம சார். வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் இல்லாம கொடுத்தாங்கன்னா மேனுவலா சால்வ் பண்ணணும், எது சீரிஸ் எது பேரலல்ட்டு. ஓகே சார். ரைட்டா? ஸோ எது சீரிஸ் எது பேரலல் அந்த மாதிரி சால்வ் பண்ணணும். அதாவது அவங்க P/Qவும் R/Sம் ஈக்குவலா இருந்தாதான் அந்த நடுவில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் கேன்சல் ஆகும். அப்படி அது ஈக்குவலா இல்லைன்னா அதை கிர்ச்சாஃப் லா போட்டு தான் சால்வ் பண்ணணும். கரண்ட்டை கொண்டு வந்து கரண்ட்டை பிரித்து போட்டு தான் சால்வ் பண்ணணும் அந்த மாதிரி. ஆனால் பெரும்பாலும் நீட் ஃபிசிக்ஸ் கொடுக்க மாட்டாங்க. P/Q = R/S வர மாதிரி தான் பார்த்துப்பாங்க. ரைட்டா? எஸ் சார். ரைட் பா. கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லா, algebraic sum of current meet at any junction is 0. algebraic sum of current meet at any junction is 0. ரைட். இங்கேருந்து போகிற கரண்ட் I1, இங்கேருந்து போகிற கரண்ட் I2, இங்கேருந்து போகிற கரண்ட் I3. 3 பேர் உள்ளே போகிறாங்க. I4ம் I5ம் வெளியில் போகிறாங்க. கரண்ட் டுவர்ட் தி ஜங்ஷன் ஈக்குவல் டு அவே ஃப்ரம் தி ஜங்ஷன். கரண்ட் உள்ளே போச்சுன்னா அதே தான் வெளில வரும். இது 3 3 3 9ஆக உள்ளே போகுது, 5ஆகவும் 4ஆகவும் வெளில வருது. அப்போ கரண்ட் டுவர்ட் தி ஜங்ஷன் ஈக்குவல் டு அவே ஃப்ரம் தி ஜங்ஷன். கரண்ட் டுவர்ட் தி ஜங்ஷன் ஈக்குவல் டு அவே ஃப்ரம் தி ஜங்ஷன். கற்றுக்கிட்டீங்களா? தெரியல சம் இது கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் பா. முக்கியமாக இந்த வார்த்தை கற்றுக்கோங்க, 1 மார்க்கில் கேட்கலாம். கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லா எதை பற்றி பா பேசுது சார்? விச் மீன் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்போ உள்ள போற சார்ஜ் தான் வெளியில வரும், உள்ள போற கரண்ட் தான் வெளில வரும். சம்மா கேட்டா எப்படி சார் கேட்பாங்க? பஸ் சம் பிரான்ச்சஸா கொடுத்து கேட்பாங்க. ஏற்கனவே உனக்கு சொல்லி கொடுத்தது தான். இந்த மாதிரி ஏதாவது பிரான்ச்சஸா கொடுத்துருவாங்க. இங்கேருந்து போறது 7 ஆம்பியர், இங்கேருந்து போறது எத்தனை ஆம்பியர் தெரியாது, ஆனா இங்க 10 ஆம்பியர் வரும். இங்கேருந்து போறது 2 ஆம்பியர், இது தெரியாது. ஸோ இங்கேருந்து போறது 3 ஆம்பியர், இது தெரியாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல கொஸ்டின் மார்க் போட்டுருவாங்க. ரைட்டா? போர்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இங்கேயும் கேட்டிருக்காங்க. இது 10னா ஷியோரா இது 3 ஆம்பியரா தான் சார் இருக்கும். இது 2னா கண்டிப்பா இது 8 ஆம்பியரா தான் இருக்கும். இது 3னா இது 5 ஆம்பியரா தான் இருக்கும். இப்போ இதான் கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லாவோட சம்மே. கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லால வேற என்ன சம் கேட்க முடியும்? உள்ள போற கரண்ட் தான் வெளில வரும். கரண்ட் டுவர்ட் தி ஜங்ஷன் ஈக்குவல் டு அவே ஃப்ரம் தி ஜங்ஷன். கரண்ட் டுவர்ட் தி ஜங்ஷன் ஈக்குவல் டு அவே ஃப்ரம் தி ஜங்ஷன். இதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஈஸியாக சால்வ் பண்ணிடுவேன். ஆனால் செகண்ட் லால டயக்ராம் கற்றுக்கணும், டைரக்ஷன் கற்றுக்கணும், ப்ளஸ்ஸா மைனஸான்றதை பார்க்கணும். நான் 2 மாடல் 3 மாடல் வரைக்கும் சொல்லித்தரேன். திரும்ப அதே மாதிரி அடுத்தடுத்த சம்ம நைட் உட்காந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே, கவனமாக கவனி. ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் ஓப்பன் சர்க்கியூட் சொல்லித்தரேன், ரெண்டாவது க்ளோஸ் சொல்லித்தரேன். இப்போ ஓப்பன் பாருங்க. ஒரு ரெசிஸ்டார், ஒரு செல்லு, ஒரு ரெசிஸ்டார், ஒரு செல்லு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். R1 R2 R3 E1 E2 இப்படி இருக்கு. கரண்ட் அவங்களே கொடுத்துருவாங்க. கரண்டோட டைரக்ஷனை பற்றி கவலைப்படாது. கண்டிப்பாக டயக்ராம் கொடுத்தாங்கன்னா கரண்ட்டையும் கொடுத்துருவாங்க.
அதுக்கப்புறம் அங்கிருந்து இது நம்மளோட டைரக்ஷன். இந்த ரெட் கலர்ல போட்டிருக்கேனே இது என்னோட டைரக்ஷன். அதாவது நான் என்ன பண்றேன், ஏல இருந்து இந்த ரூட் வழியா போறேன். இந்த ரூட் வழியா போயிட்டு பிக்கு போறேன். ஏல இருந்து அவங்கள எல்லாம் பார்த்துக்கிட்டே போறேன். என்ன சார் பண்ணணும்? இப்ப கொஷினோட பேரு ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கேட்கறாங்க. இல்லைன்னா பி அண்ட் ஏன்னு கூட கேட்கலாம். விபி மைனஸ் பிஏன்னு கூட கேட்கலாம். நான் ஒன்னு சொல்லி தரேன், ரெண்டாவது அப்படியே நீங்க மாத்தி போட்டு ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னா அவங்க கேட்டிருக்கிறது விஏ மைனஸ் விபி கேட்கறாங்க. முதல்ல அப்படியே விஏன்னு எழுதிக்கோங்களா? ரைட் சார். எல்லாரும் கரண்ட்டை பாருங்க. நம்மளோட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் சேமா இருந்தா மைனஸ். அதாவது டிராப் பண்ணுது பொட்டென்ஷியலை. பொட்டென்ஷியலை கொஞ்சம் கொடுத்துட்டு போயிடுதுன்னா என்கிட்ட குறைஞ்சிருது, அதனால மைனஸ். என்னோட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் சேமா இருக்கிறதுனால மைனஸ். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. IR1 செல்ல பாருங்களேன். செல்லுல பாசிட்டிவ் பொலாரிட்டி நெகட்டிவ் பொலாரிட்டி. நல்லா கவனி, செல்லுல கரண்டோட டைரக்ஷனை நீங்க பார்க்க கூடாது. செல்லுல நம்மளோட டைரக்ஷனை மட்டும்தான் பார்க்கணும். நம்மளோட டைரக்ஷன் பிளஸ் டெர்மினல் வழியா உள்ள புகுந்து மைனஸ் டெர்மினல் வழியா வெளியில வர்றதுனால -E1 அங்கேயும் பொட்டென்ஷியல் டிராப் ஆகுது. நான் இப்படி சொல்லி தரக்கூடாது. நான் எப்படி சொல்லி தரேன்னா, பொட்டென்ஷியல் டிராப் ஆகுது ஸோ ஒன்லி மைனஸ், பொட்டென்ஷியல் கெயின் ஆகுது ஸோ ஒன்லி பிளஸ். ஆனா அப்படி சொன்னா குழப்பிப்பேன். சேம் டைரக்ஷனா இருந்தா மைனஸ். பேட்டரியில என்னோட டைரக்ஷன் பிளஸ்ல புகுந்து மைனஸ்ல வந்தா மைனஸ், மைனஸ்ல புகுந்து பிளஸ்ல வந்தா பிளஸ். தென் இப்ப இந்த IR2 என்ன ஆகும் யாரா சொல்லுங்க? பிளஸ்ஸா மைனஸா? மைனஸ். மைனஸ் IR2 சூப்பரா சொன்னீங்க. -IR2. E2 சொல்லுங்க, பிளஸ்ஸா மைனஸா? -E2. -E2. நான் திரும்பவும் சொல்றேன், செல்லுக்கு கரண்டோட டைரக்ஷன் பார்க்க கூடாது. நிறைய டீச்சர்ஸ் குழப்பி விட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடியும். நான் திரும்பவும் சொல்றேன், செல்லுல கூட ரெண்டு டைரக்ஷன் சேமா இருந்தா மைனஸ் போடுங்க, ஆப்போசிட்னா பிளஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தும் நான் பார்த்துருக்கேன். செல்லுல பொறுத்த வரைக்கும் கரண்டோட டைரக்ஷனை பார்க்க கூடாது. நைட்டே உட்காந்து யாருக்கா சொல்லி கொடு. நம்மளோட டைரக்ஷனை மட்டும் தான் பார்க்கணும். IR3 சொல்லுங்க. IR3 மைனஸ் சார், சேம் டைரக்ஷன், ஈக்குவல் டு விபி. நான் தேடி போனது விஏ மைனஸ் விபியை தேடி போனேன். அதனால IR1 பிளஸ் E1 பிளஸ் IR2 பிளஸ் E2 பிளஸ் IR3 இதுதான். இதை நம்பரா கொடுத்துருவாங்க. ரைட்டா? இன்னும் ஒரு சம் இதே மாதிரி நம்பர் கொடுத்து ட்ரை பண்ணலாமா? கத்துக்கிறீங்களா? நீ வாங்களேன். ஒரு செல்லு, ஒரு ரெசிஸ்டார், ஒரு செல்லு, இன்னொரு ரெசிஸ்டார், ஒரு செல்லு, இன்னொரு ரெசிஸ்டார். 4 வோல்ட்டு, 6 வோல்ட்டு, 8 வோல்ட்டு, 2 ஓம், 4 ஓம், 6 ஓம். போற கரண்ட் 1 ஆம்பியர், 1 ஆம்பியர், 1 ஆம்பியர். போற கரண்ட் 1 ஆம்பியர். ரைட்டா? உன்னோட விருப்பம். நீங்க ஏல இருந்தும் பிக்கு வரலாம், பில இருந்து ஏக்கு போகலாம். சேம் டைரக்ஷனா போனா மைனஸ், ஆப்போசிட்ல போனா பிளஸ். ஆனா உங்களோட புத்திசாலித்தனம், கரண்டோட டைரக்ஷனை நீங்க பார்த்துட்டீங்கன்னா அதோட டைரக்ஷன்ல போறது தான் நல்லது. தப்பு பண்ண மாட்டேன். நான் சொல்றது எனக்கு புரியுதா? கரண்டோட டைரக்ஷன்லயே உங்களோட டைரக்ஷன் இருந்ததுன்னா தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்ப ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க சார். விஏ சார் 4 வோல்ட்டு, என்னோட டைரக்ஷன் பிளஸ்ல புகுந்து மைனஸ்ல வருது, -4. 2 ஓம்ல என்னோட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் சேமா இருக்கிறதுனால -2 × 1 2 IR. இதோட IR 6 வோல்ட் பேட்டரியில என்னோட டைரக்ஷன் மைனஸ் வழியா உள்ள என்டர் ஆகி பிளஸ் வழியா வெளியில வர்றதுனால +6 வோல்ட். 4 ஓம் ரெசிஸ்டார்ல என்னோட கரண்ட்டும் என்னோட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் சேமா இருக்கிறதுனால -4 வோல்ட். ஏன்னா I × R. 8 வோல்ட் பேட்டரி -8, பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு, -8. இந்த இடம் -6 ஈக்குவல் டு விபி. ஒரு பேச்சுக்கு அவங்க விபி மைனஸ் விஏ கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? கொஷினை ஒழுங்கா ரீட் பண்ணணும். ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் பி அண்ட் ஏன்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? சார் ஒன்றும் இல்லை, இந்த ஏ அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடணும். அப்போ -8 -12 -20
26 பிளஸ் ஆர், அப்போ -20. அப்போ விபி மைனஸ் விஏ மைனஸ் 20, விஏ மைனஸ் விபி பிளஸ் 20. என்ன ஆப்ஷனில் ரெண்டுமே இருக்கும். அவங்க ஏ மைனஸ் பி கேட்குறாங்களா பி மைனஸ் ஏ கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோ. ரொம்ப ஃபெமிலியர் மாடல் நீலம் ஜிஇ ஃபிசிக்ஸ், ரைட்டா? ஸோ போர்டுக்கு இவ்வளோ டீப்பாலாம் சம் போகாது, இதோட கொஞ்சம் லேசான சம்மாக தான் இருக்கும். ஓப்பன் சர்க்கியூட்டில் கிரிச்சாஃப்லாம் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க, நல்லா கற்றுக்குங்க. சேம் டைரெக்ஷனாக இருந்தால் மைனஸ். செல்லில் யாரை பார்க்கக்கூடாது? கரண்ட்டோட டைரக்ஷனை பார்க்கக்கூடாது, நம்மளோட டைரக்ஷனை தான் பார்க்கணும். நம்மளோட டைரக்ஷன் பிளஸ்ல இருந்து உள்ள புகுந்து மைனஸ் வழியா வெளில வந்தா மைனஸ் போட்டுக்கணும். சொல்ல 18 இல்லையா சார்? 18 எது தப்பு பண்ணிருக்கா? 4 2 6 6 4 10 10 10 18 6 24, 24லேருந்து 6 போயிடுச்சுன்னா 18. சாரி பை, என்னோட மிஸ்டேக் தான். -18 + 18 நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சம் ஆட் பண்ணுறதுல. ரைட், -18 + 18 கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்தது இதே சம்ம க்ளோஸ்டு லூப்பில் சொல்லி கொடுங்க சார். க்ளோஸ்டு லூப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். போர்டில் அப்படியே 5 மார்க் சம்மாவும் கேட்பாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஐடியா நம்ம எஸ்எல்ஆர் அவரை வச்சிருந்தா நைட் உட்காந்து அதில் இருக்கிற கிரிச்சாஃப் லா ட்ரை பண்ணு. இல்லை சம் வேணா என்கிட்ட கேள்வி நான் சென்ட் பண்ணி விடுறேன். முதல்ல சின்ன சின்னதாக கற்றுக்கோங்க, இதை மட்டுமாவது நல்லா கற்றுக்கோங்க இன்னைக்கு. நாளைக்கு 5 o'clock எல்லாருமே ஃப்ரீயா? ஏரியிலேருந்து கீழே சிவசக்தி வரைக்கும் ஏதாவது ஒர்க் இருந்தால் என்கிட்ட சொல்லிடு. பட் கண்டிப்பாக கிளாஸ் இருக்கு நாளைக்கு ஈவினிங் 5 to 6 பா, 5 to 6. ஓகே சார். ஏரின் உனக்குமா? பவன், ஹரி? ஓகே சார். ஓகே சார். அர்ஜிதா, ரிஷிகா, சிவசக்தி? ரைட் பா, நான் மிஸ் பண்ண மாட்டேன். 5 to 6 ரெடியாக இருங்க. 5 to 6 எவ்வளோ பேர் வேணாலும் வரட்டும், பிரச்சனை இல்லை. பட் நம்ம ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கோம், ரிவிஷனு. அட்லீஸ்ட் ஒரு லெசனு 2 லெசனாவது நல்லா பண்ணிட்டு போனோம். கெப்பாசிட்டி ரோல் நல்லா பண்ணோம். நேற்று தான் சொன்னாலே மேடம் உடம்பு சரியில்லை, அதனால பண்ண முடியாது போயிடுச்சு. நாளைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு ஒரு லெசன் ஃபுல்லாக முடிச்சு தர ட்ரை பண்ணுறேன். இப்போ ஆல்மோஸ்ட் முக்கியமான டாபிக்லாம் பேசிட்டோம் இல்லையா? அதே மாதிரி கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஆப்பில் 3 டெஸ்ட்டு போட்டிருக்கேன். இன்னும் எத்தனை பேர் எழுதுன்னு தெரில. இன்னைக்கு நைட்டு மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர், மூவிங் சார்ஜஸ் போட்டுட்டு எல்லாத்துலேயும் 3 கொஸ்டின் போட்டு வரேன். ஃப்ரீயாக இருந்தால் சும்மா அட்டன் பண்ணி பாரு. இந்த 4 லெசன்லேயும் 3 பேப்பர் அப்லோட் பண்ணி வரேன். ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் அதை அட்டன் பண்ணி பார்க்குறது நல்லது. அப்போ நாளைக்கு 5 o'clock கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஸோ கண்டிப்பாக அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ரைட், கவனமாக கவனி. இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்கு. சரி, இதுக்கு எப்படி கிரிச்சாஃபோட செகண்ட் லா எழுதுறது? கிரிச்சாஃபோட செகண்ட் லா வோல்டேஜ் லா. முதல்ல என்ன அது நான் சொல்லல பார்த்தீங்களா? வோல்டேஜ் லா, அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் ஆல் த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் 0. சிம்பிளாக எழுதுங்க. இப்போ என்னென்ன கொடுத்துருப்பாங்க புக்கில்? ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ், அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் ஏ க்ளோஸ்டு லூப் ஈக்குவல் டு அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் இஎம்எஃப்னு என்னென்னோ பேசியிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, நீ அவங்களுக்கு சூப்பராக புரியவே. ஒரு க்ளோஸ்டு லூப்பில் எல்லா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா 0 தான் வரும். இங்கே நான் 10 வோல்ட் ஒரு பேச்சு கொடுக்குறேன்னா இங்கே 4 வோல்ட்டாக ட்ராப் ஆகும், இங்கே 3 வோல்ட்டாக ட்ராப் ஆகும், இங்கேயே 3 வோல்ட்டாக ட்ராப் ஆகும். அப்போ நான் கொடுத்தது என்ன? 10 ரூபா. இங்கே எல்லாம் என்ன ஆயிடுச்சு? என்கிட்ட 10 ரூபா இருக்குப்ப, ஆளுக்கு 4 ரூபா 3 ரூபா 3 ரூபா கொடுத்துட்டேன். இப்போ என் பேக்கெட்டில் எவ்வளோ இருக்கும்? 0 தானே. அப்போ 10 - 10 0 ஆயிடுச்சு. இதுதான் ஐடியாவே இந்த இடத்துல. அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் ஆல் த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இன் ஏ க்ளோஸ்டு லூப் 0. ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு வேலை பண்ணணும், டைரக்ஷன் கற்றுக்கணும். என்ன பாருங்க, இந்த செல் இது ஈன்னு எடுத்துக்கலாமா? இ. இங்கேருந்து போகிற கரண்ட்டு ஐன்னு எடுத்துக்கலாமா? இது R1 எடுத்துக்கலாமா? இது R2 எடுத்துக்கலாமா? இது R3 எடுத்துக்கலாமா? திரும்பவும் சொல்கிறேன், இது ஜஸ்ட் பெண்டு பெண்டு பெண்டு. அப்போ கரண்ட்டு மாறாது. இது கரண்ட்டோட டைரக்ஷன் போட்டாச்சு. கரண்ட்டோட டைரக்ஷனில் கவனமாக இருக்கணும். ப்ளஸ்ஸில் இருந்து தான் கரண்ட் வெளில வரும். பேட்ரி, பெரிய பேட்டரியோட ப்ளஸ். பட் நல்லா கவனி. இப்போ இதே இடத்துல 2 பேட்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு பேட்டரி இருக்குது, இங்கே பக்கத்தில் இங்கே ஒரு பேட்டரி இருக்குன்னா அடுத்த சமயத்தை நான் போட்டு காட்டுறேன். பெரிய பேட்டரியிலேருந்து தான் கரண்ட்டு கிளம்பும். இது என்னோட டைரக்ஷன். உள்ள போட்டிருக்கு பார்த்தீங்களா? இது என்னோட டைரக்ஷன். கவனமாக கவனி, கவனமாக கவனி. இந்த உள்ள போட்டிருக்கிற லூப் வந்து என்னோடது. செல்லை பாருங்க, முதல்ல செல்லை தான் நீங்கள் பார்க்கணும். செல்லில் வழக்கம் போல சொன்ன அதே டயலாக் தான். நீங்கள் யாரை பார்க்கக்கூடாது சார்? கரண்ட்டை பார்க்கக்கூடாது. யாரை பார்க்கணும்? நம்மளோட டைரக்ஷன் பார்க்கணும். நம்மளோட டைரக்ஷன் இந்த செல்லில் மைனஸ் வழியாக உள்ள புகுந்து ப்ளஸ் வழியாக வெளியில் வருது சார். அப்படின்னா +C எழுதணும். +C.
ரெசிஸ்டன்ஸ்ல கவனிங்க, R1 கவனிங்க. R1ல என்னோட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் சேம் டைரக்ஷன். வழக்கம் போல அதே டயலாக் தான் மைனஸ் ஐ ஆகும். அப்ப இங்கேயும் என்னோடதும் கரண்ட்டும் சேம், மைனஸ் IR2 மைனஸ் IR3 ஈக்குவல் டு 0. என்ன சார் இது? இது E தானே, இது V தானே, இதுவும் V தானே, இதுவும் V தானே. வேணா 1 2 3 எடுத்துக்கோங்க. அப்ப algebraic sum of all the potential difference in a closed loop 0 தானே. algebraic sum of all the potential difference in a closed loop is 0. algebraic sum of all the potential difference ஆட் பண்ணீங்கன்னா உனக்கு என்ன கிடைச்சிரும்? 0 கிடைச்சிரும். சரி, இப்போ சிம்பிளா சொன்னீங்க, இன்னொரு பிரான்ச் போட்டு சொல்லி கொடுங்க சார். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனி. ஒரு பேட்டரி, இங்க ஒரு ரெசிஸ்டர், இங்க ஒரு ரெசிஸ்டர். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது E1, இதான் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கலாமா, 10 வோல்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது E2 கம்மியா இருக்கு, E3 கம்மியா இருக்கு. நல்லா கத்துக்கணும். எப்பவுமே ஒரு சர்க்கியூட்ல எந்த வேல்யூ அதிகமா இருக்கோ அந்த வேல்யூஸ்ல இருந்து தான் கரண்ட் போற மாதிரி நீங்க பாத்துக்கணும். ரைட்டா? அப்ப இங்க இருந்து போற கரண்ட் I1, இல்ல ஐன்னு கூட எடுத்துக்கலாமா, ஐன்னு எடுத்துக்கலாம். இந்த ஜங்ஷன் வர்ற வரைக்கும் தான் இது ஐயா வரும். ஜங்ஷன்ல இருந்து இது I1 ஆகும், இது I2 ஆகும் மாறிடும். நல்லா பாரு, இந்த I2 அடுத்த பெண்டை தாண்டும் போது I2 தான் இருக்கும். நீங்க இங்க இருக்கிற பேட்டரியை பத்திலாம் கவலைப்படாதீங்க சார், அங்கிருந்து கரண்ட் வருமே, அதெல்லாம் இந்த கரண்ட் ஓவர் கம் பண்ணிடும். அதெல்லாம் நீங்க காட்டவே கூடாது. ஒரு செல்லுல இருந்து தான் கரண்ட் வர்ற மாதிரி நீங்க காட்டணும். அந்த செல்லும் பெரிய செல்லா இருக்கணும், வேல்யூஸ் அதிகமா இருக்கணும். அப்ப இந்த இடம் I2, இந்த இடம் I2, இந்த I1ம் இது வரைக்கும் I1ஆவே வருது. I1 I2 ஒன்னா சேர்ந்து அவங்க வீட்டுக்கு என்னவா போயிடுது? திரும்ப ஐயாவே ஓடி போயிடுது அவங்க வீட்டுக்கு. இப்படிதான் நீங்க கரண்ட்டை பிரிக்க கத்துக்கணும். ஜங்ஷன் வந்தா கரண்ட் ரெண்டா பிரியும். அடுத்த ஜங்ஷன்ல அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போயிடுவாங்க. ரைட்டா? இப்ப ஒரு சைக்கிள்ல நீயும் ஃப்ரெண்டும் போறீங்க அப்படின்னா 2 பேரும் அப்படியே ஒன்னாவே போயிட்டு இருக்கீங்க. ஒரு ஜங்ஷன் வந்துருச்சு, நீ இறங்கி அந்த பக்கம் போயிட்டு நான் இந்த பக்கமா வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு மறுபடியும் அடுத்த ஜங்ஷன் வரும்போது 2 பேரும் ஒன்னா ஏறிக்கிட்டு மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்துடுறது. இப்போ கரண்ட் எல்லாம் பிரிச்சாச்சு சார். எல்லாமே R1, R2, R3, R4. இப்போ லூப் ரூல் எழுத சொல்லிட்டாங்க. கேர்ஃபுல்லா கவனி. ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாரு, இது என்னோட டைரக்ஷன், என்னோட டைரக்ஷன். அப்ப என்னோட டைரக்ஷன்ல நான் எழுதுறது சரியான்னு பாருங்க. E1க்கு பிளஸ் E1. எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? ஒருவேளை அப்போஸ் இருந்தா சார் என்ன கூப்பிட்டுரு. நான் ஏன் இதுக்கெல்லாம் சொல்லலை, எல்லாம் சொல்லிட்டேன். நான் எழுதுறேன், ரைட்டா தப்பான்னு செக் பண்ணு. தப்பா இருந்தா என்னை கூப்பிட்டு, ரைட்டா இருந்தா உனக்கு ஓகேவா இருந்தா விட்டுரு. R1ல என்னோட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் சேம், மைனஸ் ஐ ஆகும். E2 செல்லுல என்னோட டைரக்ஷன் பிளஸ்ல இருந்து புகுந்து மைனஸ்ல வருது, மைனஸ் E2. R4 ரெசிஸ்டார்ல என்னோட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் சேம், மைனஸ் IR4 ஈக்குவல் டு 0. வேணும்னா E1 மைனஸ் E2 ஈக்குவல் டு பிளஸ் IR1 பிளஸ் IR4ன்னு எழுதலாம். இப்படிதான் ஈக்குவேஷன் எழுதணும். இல்ல அதிக முறை கேட்ட சம் என்னன்னா, ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டு அந்த சர்க்கியூட்டுக்கு ஈக்குவேஷன் எழுத சொல்லுவாங்க. நான் கிளாஸ் முடிஞ்சதும் ஒரு கொஷின் ஒன்று ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்றேன் உங்களுக்கு. நீங்க இருக்கிற 9 பேரும் அதுக்கு ஈக்குவேஷன் எழுதி எனக்கு அனுப்பணும். அப்படி அனுப்புனாதான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ரைட்டா? 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் கூட டைம் எடுத்துக்கும். ஆனா எனக்கு கரெக்டா எழுதி அனுப்பணும் கிளாஸ் முடிஞ்சதும். அடுத்தது உன்னோட விருப்பம், நீ எப்படி வேணாலும் டைரக்ஷன் போடலாம். நான் என்ன சொல்றேன்னா, சேமா போட்டீங்கன்னா உனக்கு பிரச்சனை இருக்காது. சேமா போட்டீங்கன்னா மைனஸ் அந்த மைண்ட் செட்டோட போயிடும். ஆப்போசிட்ல இருந்தா பிளஸ். இப்போ இங்க பாருங்களேன், இது என்னோட டைரக்ஷன். எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா, பசங்களுக்கு சொல்லி தரும் பொழுது கரண்டோட டைரக்ஷன்லேயே போங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஆப்போசிட்ல வந்தா பிளஸ்ஸா மைனஸ்ன்னு போட்டு குழப்பிப்பீங்க. அலாங்னா மைனஸ்ன்னு ஒன்று செட் ஆகிடும். இப்போ இங்க இருந்து பாருங்க, ரெண்டாவது லூப் பாருங்க, இங்க இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஃபுல்லாவே இங்க ஆரம்பிச்சு, அதாவது ஏல ஆரம்பிச்சு பி வந்து சி வந்து டி வந்து மறுபடியும் ஏகே வரணும். இப்போ மறுபடியும் இல்லாம யாராவது சொல்லுங்க, இந்த I2 R2 மைனஸா பிளஸ்? முதல்ல செல்ல கவனிங்க, செல்லுல E2க்கு பிளஸ்ஸா மைனஸா? பிளஸ். பிளஸ் E2. எல்லாரும் உணர்ந்துட்டீங்களா? நம்மளோட டைரக்ஷன் தான் பார்க்கணும்.
E3 பிளஸ்ஸா மைனஸா? மைனஸ் சார். மைனஸ் E3 அவ்வளவுதான். இப்ப I2 R2 சொல்லுங்க, பிளஸ்ஸா மைனஸா? மைனஸ் சார். மைனஸ் I2 R2. I2 R3 சொல்லுங்க, பிளஸ்ஸா மைனஸா? மைனஸ் சார். I2 R3 ஈக்குவல் டு 0 அவ்வளவுதானே. இப்ப இந்த E2வையும் E3யையும் ஈக்குவல் டு I2 R2 பிளஸ் I2 R3 இந்த ரெண்டு ஈக்குவேஷனை தான் எழுத சொல்லுவாங்க. ரெண்டு ஈக்குவேஷன் எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது, ரைட்டா? சரி, ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். கிர்ச்சாஃப் லாஸ் வரைக்கும் நைட்டு ரிவைஸ் பண்ணு. ஆப்பில் உங்களுக்கு 3 டெஸ்ட் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த 3 டெஸ்ட்